பதப்படுத்துறது, மிஷினரிகள் பயன்படுத்துறது. தேங்காய் ஓடு உடைக்கிறது தான் இது. ஒரு வெங்காயம் நெடியாக இருக்குது, வெங்காயம் பதப்படுத்துகிறாங்க. கண்ணுலாம் எரியுது, எல்லாருக்கும் முகமூடி கொடுத்துட்டாங்க. கண்களுக்கெல்லாம் காரமாக இருக்குது. இது எப்படி கட் பண்ணுது அப்படின்றது மிஷினரி. அது தண்ணி போட்டு அலசுறாங்க. இது ட்ரை பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்களோ இதெல்லாம் சுத்தம் பண்ணி அதில் ஏறுது. ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் முகமூடி போட்டாங்க. தக்காளி, இது கேரட்டு, வெங்காயம் அப்படின்னு எல்லாமே ஆயிடுது. மாங்காய் இங்கெல்லாம் ஃப்ரீசர் அப்படியே நாம்ளே வந்து ஃப்ரீசரில் வச்ச மாதிரி ஆயிடுது. அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. கூலிங்னா மாங்காய் உள்ளார ஐஸ் ஆகிடுவீங்க. இது தூளை அப்படியே வெங்காயம். முள்ளங்கி அது என்னது? மேலே வச்சு பாருங்க, ஐஸ் ஆகுது. மேலே பூரா ஐஸ் ஆகுது. கையெல்லாம் கூலிங் ஆயிடுச்சு. நம்மளோட உடம்பு 0.5 நீர்மை பால் இந்த இது இதெல்லாம் என்னது?
ஃபுல்லாக எல்லாம் ஃப்ரீசரில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி இன்னும் ரேடியேஷன்லாம் இன்னும் சொன்னாங்க. ஃபுல்லாக நிறைய வெங்காயம் இருக்குது, கேரட் இருக்குது, பச்சை மிளகாய் இருக்குது, என்னென்ன பேக்கிங்லாம் அப்படியே பிக் ஆனியன், பூண்டு பேக்கிங் பிரிஞ்சதெல்லாம் அங்கே கிடது, கூழு, பழக்கூழு. என்னம்மா இது குளிருது? பீட்ரூட்டு கொட்டின்னு இருக்குது பேர். -, இருக்குது. எலுமிச்சங்காய், இதெல்லாம் எலி கட்சி தான் தெரில. இதெல்லாம் பேரல் பழக்கூழ், மேங்கோ கூழ், நெல்லிக்காய், என்னென்ன இருக்குது அத்தனையும் வந்து இங்கே இருக்குது. இந்த பேக்கிங் வந்து பிரிச்சின்னு கொட்டுறது கீழே வந்ததெல்லாம் கிடக்குது. வேறு பீட்ரூட் அது ஆனாங்கருவானவில் பார்த்தா அடையாளமே தெரியல. குளிருன்னு கையை காட்டிக்கினே இருக்கிறான். முஞ்ச காட்டுறாக்கிட்ட இது என்னன்னா முகமுடி போட சொல்லிட்டாங்க. நம்ம பேசும்போதே ஆவி பறக்குது, அந்த மாதிரி கூலிங்கில் இருக்கிறோம். மீங்கோ இது என்னது தெரியல, கட்டிக்கிட்டே காட்டுக்குது. மேலே கையை வச்சாலே ஜில்லுன்னு இருக்குது நம்ம கையெல்லாம். இவன் வேற குறுக்கில் சங்கிலி வெங்கிலின்னு மாட்டின்னு விளாட்றான். புகை விட்டு பாட்டு வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ஐஸில் வெளியே வாங்கின அவங்க சொல்ல தேவையில்ல. நல்லா இருக்கா? ஆமாம், நம்ம வெளியில் வாங்கின அவங்க சொல்ல தேவையில்ல, நம்மளே ஓடிடணும். அந்த அளவுக்கு இது இருக்குது. குளிர்ச்சி கூலிங். இன்னொன்று இது வந்து எல்லாமே ஃப்ரெஷ் மெட்டீரியல் தான், எல்லாமே ஃப்ரெஷ்ஷு. எவ்வளோ நாள் இது தாங்கும்? இது ஒரு 6 மாதம் 7 மாதம். 6 மாதம் 7 மாதம் தாங்குது. 200 வெங்காயம் விற்கும்போது இங்கே விற்றுருவீங்க. ரொம்ப கம்மி ரேட்டில் விற்கும்போது பதப்படுத்தி வச்சுட்டு நல்ல ரேட்டு இருக்கும்போது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதெல்லாம் இங்கே சென்னை அந்த மாதிரி கம்பெனி, டாடா கம்பெனி, அந்த மாதிரி கம்பெனிங்கெல்லாம் மொத்தமாக கட் பண்ணுற வேலையும் மிச்சம். கட் பண்ணுற வேலையும் மிச்சம். அந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. ஓகே, நன்றி. இங்கே வந்து அவுட்ரு வெளியில் எங்கே போகுது என்ன ஏதுன்றதெல்லாம் பாக்ஸ். மெட்டீரியல்லாம் இருக்குது. பண்ணால மேலே எது போக வர மெம்பர்ஷிப்லாம் வந்து இங்க முன்னாடியே வந்து பதிவு பண்ணணும். இப்போ நம்ம உலகத்துல ஒரு பல்கா ஒரு காய்கறி உற்பத்தி பண்ணீங்களா இல்ல வியாபாரியா மட்டும் எடுத்துக்காத, எல்லாரும் தான் உங்களே எடுத்துடுறேன். அப்புறம் என்ன எங்க எங்க நண்பர் காரை முருகனை காணா உள்ள இருக்க ஐஸ் ஆகிட்டு இருப்பார். ஆள் ஐஸோட ஐஸ். ஐயோ